Hi friends, welcome to Sumita's Village and Home. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நான் ஏற்கனவே முருங்கைக்கீரையோட நன்மைகள் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணுங்க. நமக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்தாலே அது நல்லா வெந்துடும். இருந்தாலும் நான் நிறைய சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த தண்ணியை வச்சு நம்ம முருங்கைக்கீரை சூப்போ இல்லை ரசமோ வச்சுக்கலாம். அது நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலையை நல்லா வறுத்து அதோட மேலே இருக்க தோலெலாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகா நான் ஒரு 10 எடுத்துருக்கேன். நீங்கள் எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மிக்சர் பவுலில் போட்டு அரைச்சிக்கலாம். வேர்க்கடலையே தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போது கீரை நல்லா வெந்து வந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சேர்த்தா வேகாது. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நான் கீரையை வடித்து வச்சுட்டேன். தனியாக ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா இந்த கீரை வடித்த தண்ணி ரொம்ப நல்லது. இப்போ கீரை தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த கீரையில் அரைச்சி வச்சுருக்க பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். விட்டதுக்கப்புறம் நமக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறது, அதே சமயம் ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.